நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வாகனம் வாங்கி தொழில் செய்வதற்கு மானிய கடன்கள் கிடைக்கிறது, அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், என்னென்ன ஆவணங்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும், என்ன தகுதிகள் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாகனக்கடன் எல்லா திட்டங்கள்லையும் வாகனக்கடன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். அரசு அறிவிப்பு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்களில் மட்டும்தான் வாகனம் வாங்குவதற்கான மானிய கடன் வழங்கப்படுகின்றது. ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம், ஒரு சில திட்டங்களை அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க, அதையும் பார்த்துருப்போம். இப்போ எஸ்சி/எஸ்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். பிசி எம்பிசி அவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் இருக்கும். ஸோ இப்போ இவர்கள்லாம் பிசி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டத்தை அவர் அந்த வீடியோவை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது எஸ்சி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நண்பர் அவருக்கு மானிய கடன் கிடைக்கக்கூடிய அந்த வீடியோக்களை பார்க்காம இருந்திருக்கலாம். இதனால் அவர்களுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காது போல, நமக்கெல்லாம் இந்த மாதிரியான மானிய கடன் கிடைக்காது போல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் கிடைக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாமை இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம தெளிவுபடுத்தணும். மக்கள் அனைவருக்கும் அரசு பல்வேறு மானிய கடன்களை வழங்கி வருகிறது. அந்த மானிய கடன்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சரி, தமிழ்நாட்டு பிரஜைக்கும் சரி, மானிய கடன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு போய் சேரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மானிய கடன் திட்டங்களை பற்றி நம்ம அடிக்கடி வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு எந்தெந்த திட்டத்தில் வாகனக்கடனுக்கு எலிஜிபிளாக இருக்குது, வாகனக்கடன் பெற முடியும், அதில் மானியம் வழங்கப்படும், மானியம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறேன். அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்களில் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிக்கு அப்படின்னு சொல்லுவோம், மாவட்ட தொழில் மையம். மாவட்ட தொழில் மையத்தின் கீழ் இயங்கக்கூடிய கேவிஐசி அப்படின்னு சொல்லுவோம். கேவிஐசி அந்த திட்டத்தில் வாகனம் வாங்குவதற்கு மானிய கடன் வழங்கப்படுகிறது. பிஎம்இஜிபி, பிரைம் மினிஸ்டர் என்டர்பிரனர் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் பிஎம்இஜிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாரத பிரதமர் தொழில் முனைவோருக்கான திட்டத்தில் மானிய கடன் வாங்குவதற்கு, அதாவது என்னென்ன மாதிரியான வாகனங்களை வாங்கி மானிய கடனை பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோவிலிருந்து, ஆட்டோ வாங்குவதாக இருந்தாலும் சரி, கார் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது வாடகை வாகனங்களை வாடகைக்கு ஓட்டி இது பண்ணக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த மானிய கடன்களை வழங்குறாங்க. தனிப்பட்ட முறையில் சுயமாக பயன்படுத்தக்கூடிய ஓன் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்துக்கு மானிய கடன் கிடைக்காது. வாடகைக்கு ஓட்டி அதன் மூலமாக தொழில் செய்து அதில் பெறக்கூடிய வருமானத்தை வைத்து இதை தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது மானிய கடன் வழங்கப்படுகிறது. அதனால ஆட்டோ முதல் பெரிய வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பஸ் வரைக்கும் இதில் வாங்கிக்கிற முடியும். இந்த பிஎம்இஜிபி அப்படிங்கிற அந்த திட்டத்தில் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மானிய கடன்களை பெற முடியும். அவர் எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் மானிய கடனை பெற முடியும். என்னென்ன ஆவணங்களை எல்லாம் பயன்படுத்தணும், எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இதோட கண்டினியூவாக சொல்கிறேன். ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற பகுதியில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இப்போது என்னென்ன திட்டத்தில் உங்களுக்கு மானிய கடன்கள் வழங்குறாங்கன்ற விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ பிஎம்இஜிபியில் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மானிய கடன்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். அதற்கு அடுத்ததாக தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த தாட்கோ அப்படிங்கிற ஸ்கீமில் எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும்தான் வாங்கிக்கிற முடியும். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உரிய கார், 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் இங்கே எலிஜிபிள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிஎம்இஜிபியில் நீங்கள் எவ்வளவு பெரிய தொகைக்கு வேணாலும் வாங்கிக்கிற முடியும். தாட்கோவில் 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள மட்டும்தான் நீங்கள் மானிய கடன் விண்ணப்பம் செய்ய முடியும். அது என்ன வாகனமாக இருந்தாலும் சரி 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கு அடுத்ததாக ஏஏபிசிஎஸ், அதாவது அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு மானிய கடன். இந்த மானிய கடன் மாவட்ட தொழில் மையம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிஎம்இஜிபின்னு, அந்த பிஎம்இஜிபி இயங்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் தான் ஏஏபிசிஎஸ் அந்த ஸ்கீமும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கீமில் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் மட்டும்தான் மானிய கடன் வாங்க முடியும். இதில் 5 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம விண்ணப்பம் செய்து கொள்ள முடியும். 35% மானியம்.
அதாவது 1.5 கோடி ரூபா வரைக்கும் மானியமாக வழங்கப்படும். அடுத்ததாக வந்து நீட்ஸ். அந்த நீட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் வந்து எப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நம்ம வந்து லோனே அப்ளை பண்ண முடியும். நீட்ஸில் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அது பெரிய பெரிய வாகனங்களுக்கு, பெரிய தொழில்களுக்கு, அந்த மாதிரியான தொழில்களுக்கு நீட்ஸில் கிடைக்கும். நீட்ஸ் வந்து அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும். இது வந்து யாருக்கும் தனிப்பட்ட ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கிடைக்காது, அனைத்து சமூகத்துக்கும் கிடைக்கும். அடுத்து கேவிஐசி. கேவிஐசி அப்படிங்கிறதுலையும் வந்து அனைத்து சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கும் மானிய கடன்கள் கிடைக்கும். அடுத்து முத்ரா. முத்ரா வந்து குறிப்பிட்ட ஒரு வங்கி, நீங்கள் எந்த வங்கியில் வந்து வரவு செலவு வச்சிருக்கிறீங்களோ அந்த வங்கியில் போய் விண்ணப்பம் செய்து வாங்கக்கூடிய மானிய கடன். இதில் மானியம் கிடையாது. பேங்க் மேனேஜர் இருப்பார், அவருடைய நாலேஜில் அவருடைய தனிப்பட்ட ஒரு அரசின் பரிந்துரையின் கீழ் வந்து வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் முத்ரா. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் எல்லாத்துலேயுமே வந்து வாகன கடன் கிடைக்கும். வாகன கடனை பெறுவதற்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? இந்த திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு ஆவணங்கள், அது ஒரு சில ஆவணங்கள் தேவைப்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு, ஒரு சில ஆவணங்கள் கட்டாயமாக கேட்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு. பொதுவாக இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்குமே வந்து நிச்சயமாக என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணி தான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். உங்களுடைய வயது தகுதி வந்து இதில் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், அது ஒரு எலிஜிபிள். 18 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் தான் விண்ணப்பம் செய்ய முடியும். ஒரு சில திட்டங்களில் 55 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் அவருக்கு வழங்கப்படும், 55 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வழங்கப்படாது. அடுத்து ஒரு சில திட்டங்களில் வந்து கல்வித்தகுதி தேவையில்லை, கல்வித்தகுதி வந்து குறிப்பிட்ட கட்டாயமாக கல்வித்தகுதி தேவையில்லை அப்படின்னு இருக்கும். ஒரு சில திட்டங்களில் வந்து கல்வித்தகுதிகள் கேட்கப்படுது. அதே மாதிரி யூஐஇஜிபி அப்படின்றதுலாம் வந்து கல்வித்தகுதிகள் கட்டாயமாக கேட்கப்படும். நீட்ஸில் கல்வித்தகுதிகள் கேட்கப்படும், கேவிஐசியில் கேட்கப்படும். தாட்கோ பிஎம்இஜிபியில் வந்து கல்வித்தகுதிகள் வந்து பெரிதாக பார்க்கப்படுவது கிடையாது. அவர்களினுடைய தகுதிகளை பொறுத்து, அவர்களுடைய பயிற்சியை பொறுத்து மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டங்களில் எல்லாம் விண்ணப்பம் செய்வதற்கு நிச்சயமாக வந்து 3 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம் கொண்ட நபர்கள் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும். 3 லட்ச ரூபா தான் வந்து அவங்களுடைய வருமான உச்சவரம்பு வந்து 3 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்க முடியும். அவர்கள் தான் விண்ணப்பம் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா அவர்கள் தான் வந்து வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்கள். வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ள பட்டியல்களில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் 3 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள். அவர்களுக்கு வந்து மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அடுத்து இது வந்து எங்க விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் விண்ணப்பம் தான் செய்ய முடியும். ஆன்லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட அலுவலகங்கள் இருக்கும். இப்போ டிக் அப்படின்னா மாவட்ட தொழில் மையம்னு ஒரு அலுவலகம் இருக்கும், தாட்கோனா தாட்கோ அலுவலகம் தனியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து அங்கங்கே தனித்தனியாக ஒரு அலுவலகங்கள் இருக்கும். அந்த அலுவலகத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்த பிறகு ஆன்லைன் விண்ணப்பம் வந்து எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த விண்ணப்பம் செய்த பிறகு அந்த அலுவலகத்தை போய் சந்தித்து உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து காமிச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய விதத்தையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனையும் பண்ணிக்கிறது நல்லது. இதில் வந்து குடும்பத்தில் ஒருவருக்கு தான் வழங்கப்படும். எந்த மானிய கடனாக இருந்தாலும் சரி, அரசு வழங்கக்கூடிய மானிய கடன் வந்து குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் வழங்கப்படும். குடும்பத்தில் வந்து 2 பேருக்கு 3 பேருக்கு அப்படிலாம் வழங்கப்பட மாட்டாது. குடும்பத்தில் ஒருவருக்கு நிச்சயமாக வழங்கப்படும். அதுவும் எலிஜிபிலிட்டி பார்த்து தான் வழங்குவாங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தை வந்து ஆன்லைன் முறையில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்த பிறகு நீங்கள் எந்த திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்கிறீங்களோ அந்த அலுவலகத்திலிருந்து உங்களை வந்து நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. நேர்முக தேர்வுக்கு கூப்பிடும்போது நீங்கள் என்னென்ன ஆவணங்களை எல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் என்னென்ன ஆவணங்களை எல்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் வச்சிருக்கணும், இணைத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முதலாவதாக வந்து குடும்ப அட்டை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். அடுத்து ஆதார் அட்டை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். சாதி சான்று கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். படித்த டிசி அல்லது மார்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். வருமான சான்று வைத்திருக்க வேண்டும். இருப்பிடச் சான்று வைத்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வாகன கடன் வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக பேஜ் லைசன்ஸ் இருக்கணும். எந்த மானிய கடன் திட்டத்தில் அப்ளை பண்ணாலும் சரி பேஜ் லைசன்ஸ் இருக்கணும். அதற்கு அடுத்ததாக வந்து அந்த வண்டிக்கு உரிய வாகனத்திற்குரிய கொட்டேஷன் வைத்திருக்க வேண்டும். அந்த கொட்டேஷனை பயன்படுத்தி திட்ட அறிக்கை அதுவும் வைத்திருக்க வேண்டும். அடுத்து உங்களுடைய ஒரு புகைப்படம் வைத்திருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் எந்த பேங்கை ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க, உங்களுக்கு எந்த பேங்க் மூலமாக அந்த மானிய கடனை பெற விரும்புகிறீங்க, உங்ககிட்ட எந்த பேங்க் வந்து வரவு செலவு வச்சிருக்கிறீங்க, இந்த ஆவணங்களை எல்லாம் இணைத்து நீங்கள் விண்ணப்பம் செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை செய்து உங்களை வந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பார்கள். அப்படி நேர்முக தேர்வுக்கு அழைக்கின்ற போது உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் ஒரிஜினல் கொண்டு வரணும்.
அந்த ஆவணங்கள் எல்லாம் ஒரிஜினல் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படும். நீங்கள் செலக்டட் ஆவீங்க, அதாவது தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி தேர்ச்சி பெறுவீங்க. சரி, தேர்ச்சி பெற்ற பிறகு உங்களுடைய விண்ணப்பம் வந்து எப்படி பரிசீலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வங்கி சொல்லியிருந்தீங்களோ அந்த வங்கிக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மானிய கடனை வழங்குவதற்கு, உங்களுக்கு அந்த மானிய கடனை பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா, உங்களுடைய கொலாட்ரல் செக்யூரிட்டி, உங்களுடைய வருமான தகுதி, உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அதாவது ஃபீல்டு மேனேஜரை வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி ஆய்வு செய்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மானிய கடன் வழங்கப்படுகின்றது. இப்போது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்யுங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆவணங்களெல்லாம் இணைச்சு விண்ணப்பம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வாகன கடனை பெற முடியும். நீங்கள் என்ன வாகனம் வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலும் சரி, என்ன வாகனத்தை வைத்து தொழில் செய்யணும்னு விரும்பினாலும் சரி, அந்த வாகனத்தை வாங்குவதற்கு அரசு பல்வேறு வகைகளில் உங்களுக்கு உதவி செய்கிறது, மானியங்களை வழங்கி வருகிறது. அப்படிப்பட்ட மானியங்களில் குறிப்பிட்ட சில தரவுகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய மானிய கடனை பெற்று தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக நம்ம நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அப்படி அந்த கமெண்ட், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணும்போது இப்போ நம்ம நண்பர்களுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுல உங்களுடைய சந்தேகங்களையும் நம்ம தீர்த்து வைக்க முடியும். அனைத்து நண்பர்களும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு என்னால் முடிந்த ஒவ்வொரு தரவுகளையும் நான் உங்களுக்கு செய்தியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நண்பர்கள் அனைவரும் பயன்பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பல்வேறு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.